வணக்கம். யாரு போட்ட கோடு திரைப்படத்தை இப்பதான் ப்ரீவியூல பார்த்தோம். ஜாதி மதத்துக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. அந்த வரிசையில இந்த யாரு போட்ட கோடு, ஒரு மேல்தட்டத்துக்கும் கீழ்த்தட்டத்துக்கும் இருக்கிற கோடை யார் தீர்மானிக்கிறது? இந்த பிரபஞ்சம் தீர்மானிக்கல, மனிதர்கள் தான் தீர்மானிக்குங்கிறத ஒரு மிக தெளிவா சொன்ன ஒரு படம். வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படத்தை இப்போ நான் பார்க்குறப்போ எனக்கு விவேக் சார் இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ரொம்ப கொண்டாடி இருப்பார். ஏன்னா அவ்வளவு கருத்து இந்த படத்தில் இருக்கு. இந்த சமுதாயத்துக்கு இப்போ ரொம்ப தேவையான படமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே அவங்க கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரொம்ப வெற்றி அடைய நம்ம அந்த வாழ்த்துக்கள். வசனங்களுக்காக பாராட்டப்பட வேண்டிய ஒரு படம் இது. வசனம் ரொம்ப நிறைய இடங்கள்ல சும்மா கத்தி மாதிரி இருந்தது, ஷார்ப்பாக இருந்தது. அதுலேயும் பர்டிகுலராக அந்த ஹெல்மெட்டு ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசனம் ரொம்ப இன்னைக்கு தேவையான ஒரு வசனமாக நான் பார்த்தேன். மொத்தத்தில் வசனங்கள், இந்த படத்துடைய வசனங்கள் தான் இந்த படத்துடைய பெரிய பலமாக நான் நினைக்கிறேன். இந்த வசனங்களை நீங்கள் கோட் பண்ணி பத்திரிகைகளை நல்லா சொன்னீங்கன்னா இந்த படம் போய் சேரும்னு நான் நம்புகிறேன். படம் நல்லா இருந்தது, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். நன்றி. வணக்கம். படம் பார்த்தோம். இன்னைக்கு நடக்கிற சமூகத்தில் நடக்கிற விஷயத்த நம்மளால சொல்ல முடியாது. ஒரு படம் மூலியமா ஒரு ஹீரோ சொல்றாரு, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ராக்டிக்கலா நம்மளால அதெல்லாம் தட்டி கேட்க முடியாது. பட் ஒரு ஹீரோ தட்டி கேட்கறா இருக்கும்போது பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நிகழ்வா நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஹீரோ நடிச்சவரும் புதுசா நடிச்சிருக்காரு, பட் புதுமுக மாதிரி தெரியல. அதே மாதிரி வில்லன் கேரக்டரும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. இப்பதான் சொன்னாங்க அவரு தான் டைரக்டர்னு. ஸோ 2 கேரக்டரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரொம்ப யதார்த்தமா லைவா இருக்கு. இதுல ஒரு சின்ன பையன் நடிச்சிருக்கான். அந்த பையனும் ரொம்ப சூப்பரா லென்த்து, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் தெரியும், அவ்வளவு லென்த்து டைலாக் அவன் அழகா நடிச்சிருக்கா. அப்படி உடனே அந்த பையனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த குழுவுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடையணும் எல்லாம் வள ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. வணக்கம். இந்த படம் பார்த்தேன் நான். கிட்டத்தட்ட ஒரு மார்க்ஸ் கருத்துக்கள் எல்லாமே ஒரு கம்யூனிஸ்ட் கருத்துக்கள் மாதிரி மிக சிறப்பான கருத்துக்கள்லாம் அழகாக கொண்டு வந்திருக்காங்க. காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்க்காத படத்தோட இன்டர்வல் அண்ட் கிளைமாக்ஸ் ரொம்ப அற்புதமாக இருந்தது. நடித்தவங்களாம் சூப்பராக இருந்தது எல்லாமே. அதில் முக்கியமாக ஹீரோயின் அந்த வில்லன் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தார். ரொம்ப பிடிச்சது. எனக்கு அவர் பார்க்கும்போது எனக்கு இது ஒரு டேனியல் பாலாஜி பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சது. ரொம்ப அருமையான கருத்துக்கள் எல்லாமே எனக்கு கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக இந்த படம் மக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த படத்தில் எல்லா அம்சமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த டீமுக்கு இனிய வாழ்த்துக்கள். நன்றி.